என்னைக்குமே எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட்னு இருக்கு. தசரதர் அதை மட்டும் தீர்மானம் பண்ணல. அந்த 2 வரங்களுக்கு மட்டும் அவர் எக்ஸ்பைரி டேட் வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷம் நான் வேற ஏதாவது டாபிக் சொல்லியிருக்க வேண்டியதுதான். அதனால கைகேயி கிட்ட அவர் என்ன வரம் வேண்டும்னு கேட்ட போது அவர் சொன்னா, ஒரு வரத்தால் என்சே பரதன் உலகாழ்வதும் மற்றொரு வரத்தினால் சீதை கேள்வன் போய் வனமாழ்வது என்று யாசித்தாள். அதை கேட்ட உடனே தசரதருக்கு அப்படியே ஒரு ஷாக்கு படுத்துட்டார். அப்ப ராமரை கூப்பிடுறா கைகேயி. அப்பா அங்க படுத்துட்டு இருக்கார் படுக்கையில. கைகேயி போய் சொல்றா, அப்பா has not been feeling well for the last one night. He wished to tell you a few things, Rama, but since he's unable to speak, I wish to tell you. அப்ப ராமர் சொல்லக்கூடிய வார்த்தை, அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்னம்மா, அவரால முடியலங்கிறியே, நீ சொன்னா என்ன, பரதனுக்கு தானே ராஜ்யம், அந்த ராஜ்யம் எனக்கு கிடைச்சா என்ன, பரதனுக்கு கிடைச்சா என்னங்கிறார். அது மட்டும் இல்லையா, புலவர் கீரன் சொல்வார், மன்னவன் பணி அன்று. இது எங்க அப்பா சொல்லியிருக்கவே மாட்டார், நீ தான் சொல்ற, அது எனக்கு தெரியுது, நீ சொன்னாலும் உன் வார்த்தையை நான் தட்ட மாட்டேம்மா. மன்னவன் பணி அன்று ஆகிலும் நும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. கிருஷ்ணரான இத்தனை நாளைக்கு கப்பில் சிப்பல் எல்லாம் வச்சு சூ பண்ணிட்டு இருப்பார். சிங்வி கிங்வி எல்லாரும் 4-5 பேர் எல்லாரும் வச்சு சூ பண்ணிட்டு இருப்பார். ராமரான பாவம் காட்டுக்கு கிளம்புனா கிளம்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. போகும்போது நேர அம்மாவின் அந்தப்புரத்துக்கு போறார். அவ ஒரு யாகசாலையில இருக்கா. கௌசல்யாவை பார்த்து சொல்றார், அம்மா கொஞ்சம் மாறி எடுத்து நான் காட்டுக்கு போகணும்னு தீர்மானம் ஆயிடுத்துன்னு சொன்னோட ஓனா வளரா. ஐயோ, நீ ராஜாவா இருக்கணும்னு பார்த்தேனே, அந்த 18 பரிகள் மீது ஏறி நீ அப்படியே ஒரு ஸ்டைலா ஒரு திரும்பி அந்த மகுடம் உன் மீது வைக்க போகிறார்கள் என்று நினைத்தேனே ராமா அப்படின்னு, நானும் உன்னோட கூடவே வந்துடுறேன் அப்படிங்கிற. அப்போ ராமர், அப்பா இஸ் ஆல்ரெடி ஆன் மெட்ஃபார்மின், இப்போ வில்டாகிளிப்டின் வேற கொடுக்கணும்ங்கிறா. நீ என்னம்மா, நீ இல்லைன்னா இதெல்லாம் கை எப்படிமா கொடுப்போம், வேண்டாம் நீ இங்கே இருந்துரும் அப்படின்னாரு. நேர சீதாவின் அந்தப்புரத்துக்கு போனார். சீதா, ஐ வில் மிஸ் யூ அ லாட். சீதா, என்ன இங்க விட்டுட்டு போறேன்? இல்ல 14 வருஷம் காட்டுக்கு போனுட்டா, அதனால 14 வருஷம் நீ இங்கே இருந்துரும். வைதேகி காத்திருந்தாள் இல்லையா, எப்படி இருந்தாலும் வைதேகி காத்திருந்தாள். 14 வருஷம் நீ இங்கே இருந்துருமா, திரும்பி வந்துடுற. இதோ வேர்ல்ட் இஸ் ஸ்மால், லாட் மோர் கேன் ஹேப்பன், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. சீதை சொன்னா, நான் உன்னோடய வந்துடுறேன். வை சீதா, கியூ? உங்க அம்மா இங்க இருக்கா இல்லையா, 350 மாமியார்கள் இங்க இருக்கா, ஆல் சஃபரிங் ஃப்ரம் குட் ஹெல்த். இவாளோட இருக்கிறதுக்கு ஒரு ஆளை சமாளிக்கலாம், நான் கூடவே வந்துடுறேன். சீதா என்ன ஒரு பாருங்கோ, ஒரு லைஃப்ல ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே எப்படி அவ ஸ்போர்ட்டிவா அதை எடுத்துக்கிறா இல்லையா, அதை எடுத்துட்டு இவா 2 பேரும் வெளியில போனா, லக்ஷ்மணன் வரார், நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணது போ, காட்டுக்கு போறதுக்கு போட்டி. ராமர் என்னைய நானே ஒரு பனிஷ்மெண்ட்ல காட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நான் வரேன் நீ வரேன், நீங்கள்லாம் வந்துட்டு கேளு, லக்ஷ்மண் தும் கியா கரோகே, मैं कुछ भी करूंगा.